ரஷ்யாவிற்கு எதிரான போரில் இதுவரை 1300 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். யுக்ரைனின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா 3வது வாரமாக தாக்குதல் நடத்தி வருகிறது. மெலிட்டோபோல் நகரில் போரால் பாதிக்கப்பட்ட மக்களை முகாம்களில் தங்க வைத்து உதவி செய்து வந்த அந்நகர மேயர் இவான் பெட்ரோவை ரஷ்ய படைகள் கடத்திச் சென்று விட்டதாக அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். மேயரை சிறைப்பிடித்து அழைத்துச் செல்வது போன்ற சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் மரியுபோல் நகரை சுற்றி வளைத்துள்ள ரஷ்ய படைகள் மசூதியில் தாக்குதல் நடத்தின. மேலும் அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள், அலுவலக கட்டிடங்கள் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்திய காட்சிகளும் வெளியாகியுள்ளன. யுக்ரைன் தலைநகர் கீவில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கியது முதல் தற்போது வரை யுக்ரைன் வீரர்கள் 1300 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார். ரஷ்யாவின் தாக்குதலில் யுக்ரைனைச் சேர்ந்த 79 குழந்தைகளும் உயிரிழந்ததாக அவர் வேதனையுடன் குறிப்பிட்டார். யுக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் பிரதமர் நப்தாலி பென்னட்டால் முடியும் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டார். ஜெருசலேம் நகரில் யுக்ரைன் ரஷ்யா இடையிலான நேரடி சமரச பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்றும் ஜெலன்ஸ்கி விருப்பம் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் மெக்டொனால்ட் நிறுவனம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் கடைசி நாளில் கடைகளின் முன்பு ஏராளமான வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவுக்கு பல்வேறு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்துள்ள நிலையில் வெளிநாட்டு நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து தற்காலிகமாக வெளியேறி வருகின்றன. அந்த வகையில் ரஷ்யாவில் செயல்படும் 847 கிளைகளை மூடுவதாக அமெரிக்காவின் உணவு விற்பனை நிறுவனமான மெக்டொனால்ட் அறிவித்தது. இதனால் மாஸ்கோ நகரில் கடைசி கடை மூடப்படும் நாளில் வாடிக்கையாளர்கள் கார்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றனர்.